வெல்கம் டு துபாய் நண்பன். உங்களுக்கெல்லாம் தெரியும் யூஏஇட சிச்சுவேஷன். அங்கெல்லாம் சேஃபாக இருக்கும், எல்லோரும் சேஃபாக இருக்கும். நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கு வரையும் யூஏஇயில் வந்து 45 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களும் உங்கள் தேவையில்லாத மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணாமல், ஏஐயில் வர வீடியோவெல்லாம் பார்த்து ஷேர் பண்ணாமல், கண்டிப்பாக அது நீங்கள் செய்யாட்டி ஷேர் பண்ணவே வேணாம். ஷேர் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ வேணாம். அதெல்லாம் இந்த நாட்டில் குத்தம். நீங்கள் அதெல்லாம் செஞ்சு சும்மா சிறை தண்டனை அனுபவிக்க வேணாம். இப்போ இதுவரை 45 பேர் அதில் சிறை தண்டனை உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த 45 பேர்லேயும் ஸ்ரீலங்கன் ஒருத்தரும் இல்லை. அதை சுற்றி ஒரு நல்ல இது இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்தியன்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ இவ்வளோ நாள் பாதுகாப்பாக இருந்துட்டு இதுக்கு பிறகும் பாதுகாப்பாக இருந்துக்குள்ள யோசனையோடு நடந்து கொள்ளுங்கள். யாரும் தேவையில்லாத வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண வேணாம். உண்மையான தகவல்களை கவர்மெண்ட்டால் என்ன தாராங்களோ அதை ஷேர் பண்ணுங்கள். அது ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட்டால் தார தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் இல்லீகலாக வரதில் ஒன்றும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம். எங்களோட சேஃப்டியை நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும்.